ரொட்டேரியன் சண்முகசுந்தரம், குவான்ட்ஸ் ட்ரெய்னர், ஜிஎம்எஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் ஸ்டெச் ஒன் ஆன்சர். ஒரு மட்டும்தான் ஆட் பண்ணணும், ஒரே ஆன்சர் வரணும். நார்மலாக எழுதி செய்யக்கூடாது. நம்மளுடைய பேசிக் கான்செப்டை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் ஷார்ட்டாகவும் செய்யணும். இப்போ நம்ம செய்ய போகிற ஒரு சம் இங்கே பாருங்கள். 54671 minus 14456 minus that 33466. இதுதான் கொஸ்டின். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த நம்பர், இதில் உள்ள ஒரு நம்பர், இந்த ஆன்சரில் உள்ள ஒரு நம்பர், மூணையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கணும். இந்த கான்செப்ட் புரியுதா? என்ன செய்யலாம்? இதை தூக்கி வெளியில் தூக்கி போடலாமா? ப்ளஸ்ஸு. இது தூக்கி வெளியில் தூக்கி போடலாமா? ப்ளஸ்ஸு. இது வெளியில் தான் கிடக்கு. இந்த மூணையும் கூட்டினோம்னா என்ன வந்துடணும்? ஆட் பண்ணோம்னா இது வரணும். இந்த கான்செப்டை பார்த்துக்கோங்க. டிஜிட்டை மாற்றிக்கிட்டு கை வச்சுறாங்க. டிஜிட்டோட செய்யுங்க. கான்சன்ட்ரேஷன் தான். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? 6. 6 + 6 என்ன வந்துடும்? 12. இங்கே 1 இருக்குது. இதை கூட்டினோம்னா வராது, இதை கூட்டினா வராது, இதை கூட்டினா வராது, இதை கூட்டினா வராது. 12ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 21. புரியுதுலாமா? சரி, மீதி எவ்வளவு இருக்குது? 2 இருக்குது. அந்த 2வை இந்த வேல்யூட போடுங்க. 7. 7 + 6 என்ன வந்துடும்? 13. 7 அடுத்தது 6 13. 13ஓட என்ன செய்யணும்? ஒரு 4 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 17 வந்துடுதா? இதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரோம். 17க்கு 7 ரிமைனிங் 1. இந்த 1 தூக்கி போட்டலாமா? 5. 1ஆம் டிஜிட்டில் உள்ள 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? 9. 9ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? 16க்கு உள்ள 6 ரிமைனிங் 1. டிஜிட்டை மாற்றிடாதீங்க. 5. 5ஐயும் 3ஐயும் கூட்டிட்டிங்கன்னா 8. 8ஐயும் 6ஐயும் கூட்டிட்டிங்கன்னா 14க்கு 4. மீதி 1. 2. 2ஐயும் 3ஐயும் கூட்டிட்டோம்னா 5. காம்படிட்டிவ் எக்ஸாமில் 1 நம்ம செக் பண்ணுதோம். கொஸ்டின் செய்யலை, அசியூம் பண்ணுதோம், அதை செக் பண்ணுதோம். ஒருவேளை இந்த இடத்துல 4க்கு பதிலாக 3 இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சிடலாம்? நன் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரொட்டேரியன் சண்முகசுந்தரம், குவான்ட்ஸ் ட்ரெய்னர். இப்போ சாதாரண நியூமெரிக்கல், அதை நம்ம எப்படி ஷார்ட்டாக செய்யலாங்கிறது பார்க்கும். பேசிக் கான்செப்ட் கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் இதில் முக்கியமான விஷயம். கான்சன்ட்ரேஷனோட செய்யுங்க. இப்போ இந்த சம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். பாருங்க, எழுதவே கூடாது, பேனா பென்சில் வச்சு பிடிக்கவே கூடாது. இப்போ பாருங்க, இது 31.74 - 22.66 15.19. இப்போ என்ன இருக்குது? இங்கே 2 டிஜிட், இங்கே 2 டிஜிட், இங்கே 2 டிஜிட். பிரச்சனையே இல்லை. கடைசி டிஜிட் எடுக்கேன் 4. 4ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா என்ன வந்துடும்? -2. -2ஐயும் 9ஐயும் கூட்டிட்டா என்ன வந்துடும்? 7. ஸோ இது வரலாம், இது வரலாம், இது வராது, இது வராது. ஓகே தானேம்மா? சரி, அடுத்தது என்னது? 7 இருக்குது. 7ல் இருந்து 6 போச்சுன்னா என்ன வந்துடும்? 1. 1ஐயும் கூட்டினா 2. இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. ஓகே, அடுத்தது 1. 1 -2 கூட்டிட்டிங்கன்னா என்ன வந்துடும்? -1. -1ஐயும் 5ஐயும் கூட்டிட்டிங்கன்னா என்ன வந்துடும்? 4. இது வராது, வரலாம், வருது. அடுத்தது 3. 3லேருந்து 2 போச்சுன்னா 1. 1ஐயும் கூட்டிட்டிங்கன்னா 2. இதுதான் ஆன்சர். இதில் நமக்கு என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, சில கணக்கு இந்த 2 இந்த ஸ்டெப்பு செய்யும் போதே நமக்கு நன் ஆஃப் திஸ்ன்னு வந்துடும். அதனால் நல்லா கான்சன்ட்ரேஷனாக செய்யுங்க. ரொம்ப ஸ்பீடாகவும் தேவை. உங்கள்கிட்ட அவன் எதிர்பார்க்குறது ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. அதனால் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் ஒரு ஜாப் அச்சீவ் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ஜிஎம்எஸ் அகாடமியோட ஒன் ஸ்டெச் ஒன் ஆன்சரில் அடுத்த வருஷம் என்ன கொடுத்துருக்காங்க? 67.39 - 11.78 + 19.63 ஈக்குவல் கொஸ்டின் மார்க்கு ப்ளஸ் 22.41. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இந்த நம்பரை அப்படியே தூக்கி உள்ளே விடுதேன். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸாக மாறிடும். ஓகே தானே? அதாவது இங்கே உள்ள நம்பரை இங்கே மாறினா சைன் மாறும், இங்கே உள்ள நம்பரை அது ஈக்குவலுக்கு அங்கே மாறினா சைன் மாறும். நமக்கு எது தேவைங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு இதை தூக்கி உள்ளே விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மைனஸ். இப்போ இதனுடைய வேல்யூ என்னதான் மாறிட்டு? மைனஸாக மாறிட்டு. அதை புரிஞ்சுக்குங்க. 9. 9லேருந்து 8 போச்சுன்னா என்ன வந்துடும்? 1. 1ஐயும் 3ஐயும் கூட்டிட்டிங்கன்னா 4. அதில் மைனஸில் இருக்குது. 4லேருந்து 1 போச்சுன்னா 3. ஸோ இது கிடையாது, இது கிடையாது, இது ரெண்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது 3. 3லேருந்து 7 போச்சுன்னா என்ன வந்துடும்?
-4 -4 6 கூட்டிட்டீங்கன்னா என்ன வந்துடும் 2 ஏன்னா இப்போ இந்த 2 இந்த 4 உள்ள வந்திருக்கு, அதாவது மைனஸ்ல இருக்கு. 2 -4 அப்படின்னா -2. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு வேல்யூ கடைசி ஆன்சர் -2ன்னு இருந்துச்சுன்னா 10ல இருந்து கழிச்சுக்கணும். 10ல இருந்து கழிச்சுக்கிட்டோமா, அப்பனா 8. முந்தின நம்பர்ல இருந்து ஒரு 1 பாரோ வாங்கிக்கணும். இப்போ இதுல இருந்து ஒரு ப்ளஸ் வேல்யூல இருந்து ஒரு பாரோ வாங்கிக்கணும். 7ல இருந்து 1 போச்சுன்னா இந்த இடத்துல என்ன வந்துடும் 6. 6ல இருந்து 1 போச்சுன்னா என்ன வந்துடும் 5. 5 9 கூட்டிட்டீங்கன்னா என்ன வந்துடும் 14. 14ல இருந்து 2 போச்சுன்னா 12. அப்பனா 2 மீதி 1. 7. 7ல இருந்து 1 போச்சுன்னா என்ன வந்துடும் 6. 6 1 கூட்டிட்டீங்கன்னா 7. 7ல இருந்து 2 போச்சுன்னா 5. ஸோ ஆன்சர் 52.83. நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு ஃபைனலாக ஒரு -3ன்னு வந்துச்சுன்னா 10ல இருந்து 3 கழிச்சு 7ன்னு போடணும். ஒரு ப்ளஸ் நம்பர்ல இருந்து ஒரு 1 கடன் வாங்கிக்கணும், 1 பாரோ வாங்கிக்கணும். நல்லா பாருங்க. புரியலைன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் நான் 2-3 சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரொட்டேரியன் சண்முகசுந்தரம் கான்ஸ்டன்டர். இது நியூமெரிக்கலுக்கான ஷார்ட்கட் மெத்தடு. 1 ஸ்டெச் 1 ஆன்சர். இப்போ இந்த மதிப்பையும் கூட்டி வரக்கூடிய மதிப்பு இந்த மதிப்பிலிருந்து இந்த ஏதோ ஒரு நம்பரை கழித்து வரக்கூடிய மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். இது புரியலைன்னா விட்டுருங்க. ஸோ இங்கே ஏதோ ஒரு நம்பரை போட்டோம்னா மைனஸ் பண்ணோம்னா இதை அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டோம்னா என்ன வந்துடும் ப்ளஸ்ஸு. கான்செப்ட் என்னது, இந்த மைனஸுங்கிறது என்னது, இதான் கொஸ்டினில் உள்ள ஏதோ ஒன்று. இதோ இந்த 4ல் உள்ள ஏதோ ஒரு நம்பரையும் இந்த நம்பரையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கணும். இதுதான் கான்செப்ட். புரியுதா? இந்த மாதிரி நிறைய சம் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் எந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்தாலும் சரி, ரயில்வே, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க் எடுத்தாலும் இது மாதிரி ஏகப்பட்ட சம் இருக்கும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் தேடுங்க, யாரும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. தேடுங்க, மெனக்கெடுங்க. உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு அழகாக மெசேஜ் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். சார் எனக்கு தெரியலன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கேன். சரி, இப்போ பார்த்தலாமா? இது என்ன வந்துடும் 1. 1ஐயும் 5ஐயும் கூட்டிட்டோம்னா என்ன வந்துடும் 6. இங்கே என்ன வந்தாச்சு 6ஐயும் 2ஐயும் கூட்டிட்டோம்னா 8. ஓகே தானே? அப்படின்னா எது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஓகே தானேம்மா? சரி, 5ஐயும் 0 கூட்டிட்டோம்னா 5. 5ஐயும் 2ஐயும் கூட்டிட்டோம்னா 7. ஓகேவா? இதுவும் வரலாம், இதுவும் வரலாம். அடுத்தது 8. 8ஐயும் 3ஐயும் கூட்டிட்டோம்னா என்ன வந்துடும் 11. 11ஐயும் 5ஐயும் கூட்டிட்டோம்னா 16. ஸோ இது கிடையாது. 11ஐயும் 5ஐயும் கூட்டிட்டா 16. மீதி 1 என்ன வந்துடும் 10. 10ஐயும் 2ஐயும் கூட்டிட்டோம்னா என்ன வந்துடும் 12. 0 இருக்கு, இந்த 2 வந்துட்டா மீதி 1. இங்கே ஒரு 4. 4 4 8, 8 4 12. ஸோ ஆன்சர். தேங்க்யூ வெரி மச்.